guys, welcome back. இன்னைக்கு மண்டே அப்படின்னா நேத்து சண்டேன்னா நீயா நானா பார்த்துருப்பாங்க. ஸோ நீயா நானா எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம மண்டே ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். ட்ரால் தமிழன் அப்படிங்கிற நம்ம ரெகுலரான சேனல்ல இருந்து ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். வெளிநாட்டு மருமகளும் உள்நாட்டு மாமியாரும், அதுதான் டாபிக். மாமியாரெல்லாம் ஒரு பக்கமும் அவங்க மகனும் வெளிநாட்டு மருமகளும் இந்த பக்கம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வேறு வேறு நாட்டில் இருந்து வந்து அந்த மாமியார் மருமகளும் எப்படி சண்டை போட்டுக்குவாங்கல்ல, அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க, இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கா? அது மாநிலமே கிடையாதுங்க, வேற ஊரு. எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க. எந்த ஊர்? கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? 3 வருஷம் இங்க இருக்கேன். பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். ஆனா பேசுறாங்க. 3 வருஷத்துக்கே இவ்வளவு நல்லா பேசுறீங்கன்னா 30 வருஷமா நம்ம ஆங்கிலம் பேசுறீங்க. 30 வருஷம் இருந்தா கூட இதெல்லாம் கற்று வைக்க முடியாதுங்க. ஆனா பாருங்களேன், அது நல்லா இருக்கு அவங்க பேசுறது. தமிழ் மட்டும்தான், யாரு பேசினாலும் அழகா இருக்கு, எப்படி பேசினாலும் அழகா இருக்கு. 3 வருஷமா இங்கதான் இருக்கிறேன், கட்டிட்டேன். அது பிள்ளையா இருந்தாலுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தேங்க்யூ. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சி போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? முதவே சொல்லக்கூடாதா? இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க, இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது சொன்னேன். ஹூ ப்ரப்போஸ்ட் ஆக்சுவலி? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. அவங்க மைண்ட்ல பண்ணாங்களா? லவ் யூ. சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. ஆனா சொல்றது கூட 5 வருஷம் ஆச்சுல. ஓ, இவங்க 3 வருஷம் பாண்டிச்சேரியில வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதுதானே நான் நினைச்சேன் நீங்க தமிழ்நாடை பார்த்தே 3 வருஷம் தான் ஆகுதுன்னு. அது சரி. ஆனா ஒண்ணு, மாப்பிள்ளை உங்களை ரொம்ப லவ் பண்றாரு. பக்கத்துல வந்து நின்னா கூட கோபிநாத்தை திரும்பி பார்க்க மாட்டாரு, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டு சைக்கிள் ஓடி கிளாஸ் போவாங்க. நாங்க அடையாறுல நாங்க இருக்கும்போது, நாங்க அப்படியே அடையாருக்கு அப்படியே இந்த க்ரோசரிஸ் வாங்க வருவோம் மெயினுக்கு. பார்த்தா இந்த மாதிரி பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த சலங்கையெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டு சைக்கிள் ஓட்டி போய்கிட்டு இருப்பாங்க வெள்ளைக்காரங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, பாரு நமக்கு பரதநாட்டியம்னா என்னென்ன தெரியாது, அவங்க எங்கேயோ இருந்து வந்து இங்கே பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த பைக்கில் போகிறவங்க சொல்லுவாங்க, ஓரமா பார்த்தா அப்படி தமிழ் ஓரமா போ ஆத்தாவா, என்ன தமிழும் பேசுறீங்க? அப்படிதான் நல்லா பேசுவோம் நாங்க. 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க. அந்த பொண்ணு 5 வருஷம் இருக்குது. அதான் வர்க்கீஸ். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல, பாடி காட்டினது இல்ல. பட் பாடுங்க, பாடுங்க. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. ஜெர்மனியன் செந்தேன் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிருக்கேமா இல்லையா? வேற நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அது தமிழ் அழகா பேசுறது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன், இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். யாருக்கு மருமக? எந்த கேரளா சார். கேரளாவிலயோ பாஷை பிரச்சனை. அவங்க என்ன பேசினாலும் மலையாளம், கேரளா பக்கம் போகுது எங்களுக்கே புரியுது. அது பக்கம் தான், இதுக்கே கவலைப்படுறோம். அதுதான் என்ன பிரச்சனை. ஜெர்மனில இருந்து வந்தே கல்லுமா இருக்குது. அதான் குட்டி கேரளாவும். நான் கோயில்ல இருந்து அப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னா, அப்ப சத்தம் போட்டு விட்டுட்டேன். ஏமா நீ இப்படி பண்ற,
அதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, எவ்வளோ வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் பேசுறாங்க. நான் சொல்லிட்டேன், நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு ஒரு டீல் வச்சுக்கலாம். டீல்? ஐ லைக் டீல்ஸ். நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும் நமக்கு. லாஸ்ட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க, இதை ஃபாலோ பண்ணிட்டு இரு எல்லாம். லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார். மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருக்கான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஐயப்பா திரும்பிட்டா நல்ல பொண்ணா இருந்தா பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த ஒரு மருமக உங்களுக்கு? நான் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. தெலுங்கு பொண்ணா? எங்க புருஷன் வந்து காரைக்குடி. எங்க புருஷன் வந்து காரைக்குடி? புருஷன் வந்து காரைக்குடி தமிழ்நாடு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்யுது. வேண்டாம்னு நாங்க சொல்லிட்டோம். ஓ, நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடி சொல்ற? அவங்க அதை சொல்லும் போது எப்படி சொன்னாங்கன்னா, அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு விட்டுட்டானா? இல்ல, எங்களுக்கே சொல்ல அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப சேர்ந்துட்டாங்க தானே, சேர்த்துக்கிட்டு தானே ஆகணும். ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லாம கல்யாணம் பண்ணது. உங்கள்கிட்ட கேட்டிருக்காருல்ல, நீங்க ஒத்துக்கல, அப்ப என்ன பண்றது? அவர் வாழ போறது அவரு மரியாதைக்கு கேட்டிருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி உனக்கு பிடிச்சிருக்கா ஓகேன்னு சொல்லிருக்கணும். நீங்க இல்ல, நீங்க தவறு அள்ளிட்டு வந்துட்டாரு. நீ என்ன சொல்ற? அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே, அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் டயலாக் கட் பண்ண அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ணுவான். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன். அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா நாங்க எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். பத்திரமா போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வாப்பா. என் காலையிலும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. போயிட்டு வரமாண்ணா மேரேஜ்மா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறமா ஒரு வாரம் எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நம்மள ஏதோ உங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. போட்டோல எடுத்திருக்கீங்க? அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். ஏன்டா எங்களுக்கு தெரியாம பண்ண, உனக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்க அப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி பண்ணிருப்பேன்ல, கொஞ்சம் அவசரப்படுத்தியாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்காதுன்னு தான் போய் அவசரப்பட்டது. உனக்கு பிடிச்சிருந்தா எப்படியாவது சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லி பண்ணிருப்பேன்னா ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி பொடியா நம்மள பேச்ச நம்பிட்டாங்க. நீங்க சும்மா இப்ப சொல்றீங்க, அப்ப கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டீங்க. இல்லாட்டி ஏன் அந்த முடிவுக்கு போறாரு? அவர் கேட்டிருக்காரு, அல்லப்பா ஒரு சாலா நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லிக்கணும்? பேசாம இருங்க, அவனுக்கு பிடிச்சி போச்சு, சொல்லாம கிளாம பண்ணிட்டானா என்ன பண்றது? முடியாதுப்பான்னு இருப்பீங்க. அவர் முடிச்சிட்டாரு. மன்னிச்சுக்கப்பா. இது வரைக்குமே எங்க வீட்டுக்கார் கொஞ்சம் மனசு இதுலதான் இருந்தாரு. பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. உனக்கு கேட்ட நல்லா புத்திசாலி பண்ணா பிடிச்சிருக்க, நல்லா இருக்க. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனா என் காலையில தொட்டு கும்பிடல. அவங்களுக்கு காலில் விழலைங்கிறது தான் குறை. யாரு மகன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது என் காலில் விழுந்தானா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மருமக மாமனார் காலில் விழுந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் என் காலில் விழல. இல்லை கோபமா இருக்கிற மாமனார் காலில் விழுந்துருக்கு, அவங்களுக்கு அது கொஞ்சம் கவலை. சரி விழுந்திருக்க 2 பேரும் எதுக்கு அதை பாக்கி வைக்கிறீங்க? எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அதுதான் பிரச்சனையே. அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது, கல்யாணம் பார்க்க கூடாது. அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல. யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நானு. தாலி கட்டுறது தாய் பார்க்க கூடாதுங்களாம். அப்படி ஒரு வியாதியா உனக்கு? இது என்னடா கொடுமை சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நான் வெளியே உக்காந்துட்டு இருக்கேன். நான் பாட்டுன்னு தனியா. திருஷ்டியா? அம்மா கிட்ட இருந்தா அவங்களோட சம்பிரதாயம். உங்க அம்மா இருக்கலாமா? பொண்ணோட அம்மா உள்ள இருப்பாங்களா? அது திருஷ்டி இப்படி இருக்கும். ஐயோ நம்மள பையன் அவளோட போறான்னு தான் ஏங்கிடுவாங்க போல.
2 குடும்பம் சேர்ந்து சந்தோஷமா பண்ணி வைக்கிறது தானே கல்யாணம். மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அவங்க வெளியே இருந்து வேதனைப்பட்டிருக்காங்க. படத்தை செய்வாங்க. இது என்ன சம்பிரதாயமா இருந்தாலும் இது என்னங்க திருஷ்டி படும்னா என்னங்க? அந்த கல்ச்சர் என்னன்னு தெரியல நமக்கு. கல்ச்சரா இருந்தாலும் இது இடிக்குது இல்ல. திருஷ்டி படும் சொந்தக்காரங்களாம் வெளியே போங்கன்னா நானே அனுப்பி வைப்பேன். இது பெத்தமாவே வெளியே போனா என்ன நடத்துறது? ஆனா அவங்க பாவம் வெளியே போய் கவலைப்பட்டு அவங்க சொல்றாங்க இது என்னடா இது. ஆனா யாருமே வெளியே இல்லைண்டா, மற்ற எல்லாரும் உங்களுக்கு தான் இருக்காங்க அவங்கள தவிர. மற்றவங்களோட திருஷ்டி எல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, இந்த அம்மாவோட திருஷ்டி மட்டும் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்குன்னு வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. உங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உட்கார விட தானே வெளியே. இது என்னடா இது? எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒரு அரவர் உட்காந்தேன். சரி இது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்குறேன். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு கதையை மூட்டாங்க. இது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி. அந்த மேரேஜை நான் வந்து வீடியோல தான் பார்த்தேன். போங்களேன். அந்த தாலி கட்டும் போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஆமாங்க. எனக்கு இப்ப சொல்லுங்க, உங்க அம்மா எந்த ரூம்ல இருந்தாங்க? அப்ப அதே சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கும் தாலி கட்டும் போது வருது. அப்ப இப்ப பொண்ணுக்கு தாலி ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின் போது உங்க அம்மாவுக்கு சந்தோஷம் வரும்ல. உங்க அம்மா எந்த ரூம்ல அடைச்சு வச்சுக்க? ஆனா பையன் அம்மா விட பொண்ணோட அம்மாவுக்கு தான் சந்தோஷமே கூட வரும். இது என்னடா இது புதுசா இருக்கு. நான் உலக வரலாற்றில் கல்யாண வரலாற்றில் இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு வந்த அம்மாவை ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க. அதுவும் திரும்பி போனால பிடிச்சி திரும்ப கொண்டே அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது மாப்பிள்ளை சைலண்டா அப்படியே சரி எங்க அம்மாவை ரூம்ல போட்டு பூட்டுங்கன்னு இருக்காரு. அம்மா மட்டும்தானா இல்ல அப்பாவையும் பூட்டலாமா? இல்லையா அப்படின்னா அப்பாவும் இருந்துன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல அப்பா இருந்திருந்தா அவரும் பார்த்து சந்தோஷப்படுவாருல்ல. இது சும்மா பொய் சொல்றாங்க. வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ வருவ உன்னை தாலி கட்டத்தை பார்க்கவே விடாம பண்றோம் அப்படின்னு ஏதோ பண்ணிருப்பாங்க. இப்ப கோபி என்ன கேட்கலாம்ல, உங்க அம்மா எங்க இருந்தாங்கன்னு கேளுங்க சார், எனக்கு தலை வெடிச்சு போல. முறை தாலியா கட்ட முடியும் அவங்க பாக்குறது. அதானே செல்லக்கிளி பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டிருக்கீங்க. அவங்க அம்மா எங்கன்னு கேளுங்களேன். அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? ஏமா என்னம்மா போட்டு உழப்புற, மாங்கல்யத்தை கையில போடுவேங்கிற, அத மாமியார் தான் போட்டு விடணுங்கிற. மாமியார் என்னன்னா ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒழிச்சிடணும். காப்பு போடுறோம். அவங்க தானே போட்டு விடணும். ஐயோ கடவுளே, நல்ல வேளை ஒரு சாலை பண்ண. இப்ப இதுவே ஒரு பையன் பொண்ணோட அம்மாவை நாங்க ரூம்ல பூட்டி வச்சுட்டு அது சம்பிரதாயம்னு சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு வாயை திறந்து கேட்டிருப்பாரு. அப்ப உங்க அம்மாவை ஏன் பூட்டி வைக்கல, உங்க அம்மாவுக்கு உங்க கல்யாணத்தை பார்க்க ஆசை இருக்காதா அப்படின்னு உடனே கேட்டிருப்பாரு. இங்க கேளுங்களே சார். மாமியார் பார்க்க விடல, அப்படி எப்படி மாமியார் போடுறது? ஆனா இப்போ வந்து தமிழும் கத்துக்கணும் நல்லா. எங்க வீட்டுக்காரர் தான் அவருக்கு தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. நீங்க புதிதாக திருமணம் முடிச்சு இங்க வந்தப்ப மாமியாரை பார்த்த உடனேயும் முதல்ல எதற்காக பயந்தீங்க? எது ஷாக்கா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். சொல்லாம் போ. கல்ச்சர் காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன். எனக்கும் முடியாது. அது இங்க இருக்க கல்ச்சர் மட்டும் இல்ல. அது கல்ச்சர் கிடையாது மேடம், அது ஹேபிட். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சாப்பாடு ரொம்ப கஷ்டமா? எல்லா சாப்பாடுலாம் புளி போட்டுவேன். இந்த புளி ப்ராப்ளம் ஓயில போட்டுருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா. மீன் சமைக்கிற டைம் ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு வச்சுவாங்க. உங்க இதுல எப்படி மீனை ரோஸ்ட் பண்ணி குழம்பு போடுவீங்களா? ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. இப்போ my husband my குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். இது வேறயா? எவ்வளவு நாளா? அது கூட தெரியல. நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலன்னா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கீங்களா? பச்சை பிள்ளையா? இந்த பொண்ணு வந்ததும் அம்மா நீங்க சமைச்சுக்கிறங்க நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல. அப்ப புரியல. பாவம் அந்த பொண்ணுக்கு சமையல் அவ்வளவு வராது போல இருக்கு, அதுதான் சொல்லுதுன்னு நினைச்சு நானும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிருவேன். இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு வந்து பாத்திரம் வளர்க்கும். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி
செருப்பு பிஞ்சிரும். கொஞ்ச நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் கேட்குறேன் பையன்ட்டு சொல்றேன், அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறேன். என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆனா இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட கொடுங்க. இல்ல சார், இப்ப இவங்க கூட தானே சார் இருக்கேன் நானு. அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு? சாப்பிடுறது இங்க அங்கதானே வருது. இல்ல அப்படி இல்ல, இப்ப இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்ப அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. சொல்றா இன்னைக்கு வெட்டோன்னு தொண்டு ரெண்டு. அம்மா சமையல் வந்து அம்மா சமையல் பிடிக்கும். ஐயோ கடவுளே. அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்குமே எப்பவுமே. அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்ப இந்த மீன் குழம்பு எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லு பாக்குறாங்க. எனக்கு வீட்டுல போய் குமரிடு வாங்கி தர. கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லல, மீன் குழம்பு பிடிக்காம போனது நீங்க சொல்லலையே. எனக்குன்னே வருவீங்களாடா? இப்படி பண்ணா எப்படி சார்? எப்படி நீங்க இந்த ஒரு முடிவை சொல்லுங்க, யார் மீன் குழம்பு சொன்னா எப்படி பாக்ஸ் அதெல்லாம் முடியாது போய். அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இப்ப வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? என்ன அடிக்கிறதுக்கு செருப்பு கொடுக்குறீங்க? ஐயோ நான் கொடுக்கல. சீரியஸா வருது. இல்ல இல்ல நானா தான் கொடுத்தேன். ரொம்ப நாளா சாப்பிட்டேங்க சார். அது அதெல்லாமா கேக்குறாங்க, யாரு வைக்கிற மீன் குழம்பு நல்லா எப்படி அவருக்கு பதில் சொல்லுவாரு? வைஃப் வைக்கிறது நல்லா இருக்குது. அப்ப அம்மா வைக்கிற நல்லாவே இல்ல. இப்ப அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்ப அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. போட்டுமே, அதுல என்ன? அவன் சாப்பிட வேண்டாம். 7 வருஷம் வளர்த்தேன், 3 வருஷத்துக்குள்ள மாத்திட்டேன். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறதா பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது. வெக்கமா இருக்கா மணிமேகலை? வெக்கமா? உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு இவங்க வைக்கிறதே பிடிக்கணும், அவங்க அம்மா வைக்கிறதுனா கொண்டு விடுவேன். நல்லா இருக்கே. இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க, சண்டைக்கு போற மாதிரி. டக்குன்னு போயிட்டு கேட்டோன்னே எவ்வளவு நாளைக்கு அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, இப்ப அதை பிடிச்சிட்டு போட்டுமே, அதுல என்ன வருது? அப்படின்னா ஒத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு உங்க பையன் உங்களோட சமையல் தான் பிடிக்குதுன்னு சொல்லணும்னா, எங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மா சமையல் பிடிக்குதுன்னு சொல்லணும். சொல்லிட்டு ஏதாவது ஒரு பக்கம் டீலுக்கு வாங்க. இப்ப அவரு அவங்களோட தனி கொடுத்தனா இருக்காரு. இப்ப அதைத்தானே சாப்பிட்டு பழகுறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? வந்த 3 வருஷத்துல மாத்திட்டானா, நீங்க இத்தனை வருஷம் ஒருத்தரை மாத்தி வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன சொல்றது? வைக்க அவங்கள்ட்ட பாயிண்ட் இருக்கும்போது சண்டைக்கு வா, பாயிண்ட் இல்லைன்னொடனே வைக்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்ச மீன் குழம்பு ஓகே. ஆனா அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பரா வைப்பாங்க சார். அவங்கள எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம் ஒருவேளை எப்படி இருக்குமோ? அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு கோவம் இருக்கு போல. மருமக தான் அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு நான் என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. இல்ல இதுல என்னன்னா, அவங்களுக்கு இன்னும் அவங்க அந்த ஆசீர்வாதம் வாங்கல அப்படிங்கிற ஒரு கோபம் ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு சரி. ஸோ மாமியாருக்கு மருமகள் மேல ஒரு ஒரு காண்டு இருக்கு, சும்மா பழகுறாங்க. மருமகனும் லேசுப்பட்டவங்க இல்லை சார். இந்த இடத்துல மகனை வச்சு இப்ப பாரு அம்மாவை குத்துனது, ஏன் மீன் குழம்பு தான் அவருக்கு பிடிக்கி அப்படின்னு போட்டு உடைக்குது. இப்போ அவங்களுக்கு நம்ம ஹஸ்பண்ட் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு ஏன் மீன் குழம்பு தான் பிடிக்குது, அது அவரே சொல்லிட்டாரு. இப்போ எதுக்கு அவர் அந்த சங்கடத்துல வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி லைவ் ஷோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களும் இந்த பாடுபடுத்துறேன்னு உங்க காலில் விழணுமா இப்போ பாரு அப்படின்னு. உங்களுக்கு அவரை பத்தி அக்கறை கிடையாது, அவங்களுக்கும் அவரை பத்தி அக்கறை கிடையாது. உங்களுக்கும் நீங்க 2 பேரும் இப்போ யாரு சுப்பீரியர்னு காட்டணும். உடனே அவருக்கு எது சுப்பாரியா பார்க்க போடுறாங்களா? மதர் சுப்பீரியர் யார்? உங்க அம்மாங்களா? உங்க அம்மாடா? ஐயோ ஐயோ. நான் இதில் ப்ரோமோ பார்க்கும்போது சைனாவில் இருந்து ஒரு மருமகள்லாம் சைடில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தேன், காணல. ஜெர்மன் மருமகள் மட்டும்தான் வந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அவங்களோட அம்மாவையும் வெளியே வச்சாங்களா இல்லையா?
மிஸ்டிக்கு அந்த டவுட்டு. ஆனா மிஸ்டிக்கு மட்டும் அந்த வித்தியாசம் இல்லை. உங்க அம்மா இங்க அம்மா அதுதான் எல்லாம் ஒரு அம்மா. அப்பா எல்லாரும் பார்க்குறாங்க உள்நாட்டு மாமியார் வெளிநாட்டு மருமக. இங்கே என்னடான்னா பக்கத்து தெரு மாமியார் பக்கத்து தெரு மருமக, ஆனால் கண்டுபிடிச்சது வெளிநாட்டு. வித்தியாசமான ஒரு கேஸ். அந்த ரோட்டை தாண்டி தான் நம்மளும் போவோம். 3 பேரும் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தோம். சரியா? இப்போ நாங்கள் ஒரு குடும்பம், மிஸ்டி ஒரு குடும்பம் தானே இருந்திருப்பாங்க. இப்போ மிஸ்டி எங்ககிட்ட வந்தே கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் தாண்டிருச்சு. இது வரைக்கும் நாங்கள் 3 பேருமா சேர்ந்து ஸ்ரீலங்காவில் ஒரு காலடி வச்சது கிடையாது. இருக்கிற கடைக்கு தான் அவளும் வருவா நம்மளும் போவோம். பார்த்தது பக்கத்து தெருல தான் இத்தனை வருஷமா மிஸ்டியும் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணிருக்கு. நாங்க போற அந்த கடைக்கு தான் மிஸ்டியும் வந்திருக்கு. தெரியல, ஆனா பார்த்துருக்கலாம், ரோட்ல நடக்கும்போது பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்ப மலேசியாவுல வந்து சந்திச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஊரை சேர்ந்து இது வரைக்கும் சேர்ந்தாப்புல 3 பேரும் சேர்ந்து ஸ்ரீலங்காவை பார்த்தது. அது வினோதமா தான் இருக்குன்னா நீங்க என்ன வைக்கிறது டாபிக்? இப்படி ஒரு டாபிக்ல கூப்பிடுங்க, நாங்க வந்து உட்கார்றோம். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.